ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் நிறைய வெரைட்டி இருந்தாலுமே பர்மான்னு எடுத்துட்டா அந்த பர்மா ஃபுட்டில் வந்து இந்த அத்தோ பெய்ஜோலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக நான் 3 முட்டையை வந்து அந்த வேக வச்சு தோல் நீக்கிக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். இது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் அந்த ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால அது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. மற்றபடிக்கு டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்காக நான் கொஞ்சம் புளியை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் வந்து சேர்த்திருக்கேன், ஏன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஒரு 7 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ தனித்தனியாக வேணும்னா வெங்காயம் தனியாக பூண்டு தனியாக ஃப்ரை பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒன்றாவே போட்டுட்டேன். இது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாதுங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ நல்லா இதை கிளறி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இதில் வேலைன்னு பார்த்தா இது மட்டும்தாங்க, ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஏற்கனவே முட்டையை வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த முட்டை வேக வைக்கிறது போட்டு இந்த பக்கம் நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இது அருமையான ஒரு ஃபில்லிங்கான ஒரு டிஃபன்னு கூட சொல்லலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ணிவிட்டு நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் கார்னிஷ்க்கு, இது எல்லாமே கார்னிஷ்க்கு தாங்க. கொஞ்சமாக உப்பு வந்து நான் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இந்த ஃப்ரை பண்ண ஆயிலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது மிளகாலாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அந்த கலர் கொஞ்சம் அந்த ஆயில் சேஞ்ச் ஆகிருக்கும், மாறி இருக்கும். மெயினாக அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். அதனால் இந்த ஆயில் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. புளியை வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் தனியாக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான வேலை தான். இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஆனால் இது எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அந்த டைமில் மட்டும்தான் மிக்சிங் வந்து பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த புளிப்பு சுவையோட அந்த காஞ்ச மிளகாய் காரத்தோட இந்த வெங்காயம் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பாதி இதுக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த வெங்காயமும் பூண்டு ரெண்டுமே நான் ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ இதை எடுத்துட்டு இதே ஆயிலில் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு, ஏன்னா மிளகாய் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். நல்லா நம்ம கையிலையே க்ரஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா அந்த கிறிஸ்பியாக ஆயிட்டா போதும். 2 பக்கமும் செவக்க வறுத்து எடுக்கணுங்க. அதுதான் மெயின். பாருங்கள், செவந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கையில் க்ரஷ் பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளித்தண்ணி வந்து நான் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த புளியிலேயே வந்து நான் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து விட்டு கொஞ்சம் அதை வந்து டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். ஏற்கனவே உப்பு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். அதுக்கப்புறம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முட்டை வந்து சென்ட்ரல் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதாங்க. ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த உப்பு தண்ணியை விட்டுக்கலாம், ஏன்னா சட்டில்டாக இருக்கும். அந்த உப்பு தண்ணியை வந்து நம்ம விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா மற்ற பொருள் போடுறப்ப நமக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது ஃபில்லிங் வந்து வெங்காயம் வைக்கிறேங்க. வெங்காயம் பூண்டு, அதுக்கப்புறமா அந்த காஞ்ச மிளகாய், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸு, திரும்ப உப்பு தண்ணியை தான் விடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து புளித்தண்ணி விட்டுக்கிறேங்க. இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கலந்துக்கலாங்க. ஃபில்லிங் தானே, அதனால் நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எக் பைஜோ ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ரொம்பவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு எக் பைஜோ.